நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஈசாக்கு 2 துறவுகளை விட்டு விட்டான். என்னென்ன? ஏசேக்கு, சித்னா. இந்த 2 துறவையும் விட்டுட்டான். ஏன்னா இந்த 2 துறவும் வாக்குவாதத்தை உண்டாக்கியது. அவனுக்கு தெரியும், இந்த வாக்குவாதத்தை உண்டாக்கக்கூடிய இந்த துறவை நான் விடலைன்னா எனக்குள்ள ஒரு துறவு இருக்கிறது, எனக்குள்ள ஒரு ஊற்று இருக்குது, அந்த ஊற்று தூர்ந்து போயிடும். அதனால் இதை நான் என்ன செய்ய போகிறேன்? விட போகிறேன். இந்த ஏசேக்க நான் விட போகிறேன், இந்த சித்னாவை நான் விட போகிறேன். இதை நான் விடும் பொழுது எனக்குள்ளே ஒரு ஊற்று ஊறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஊற்று நல்லா சுரக்கும். அந்த ஊற்று எனக்கு ரெகோபோத்தை கொண்டு வரும். அந்த ஊற்று எனக்கு பெயர்சபாவை கொடுக்கும். அதனால் அந்த ஊற்றை நான் காத்து கொள்ள போகிறேன். அதனால் ஏசேக்க நான் என்ன செய்ய போகிறோம்? நான் விட்டு விட போகிறேன் என்று சொல்லி ஈசாக்கு அந்த ஏசேக்கையும் சித்னாவையும் என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டான். இப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஊற்று இருக்கிறது. அது என்ன ஊற்று? ஒரு ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஊற்றை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா அந்த ஊற்று உங்களுக்கு ரெகோபோத்தை கொடுக்கும், பெயர்சபாவை கொடுக்கும், 7 மடங்கு நீரூற்றை கொடுக்கும். நீங்கள் அந்த ஊற்றை காத்து கொண்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம், எங்கே போனாலும் ஆசீர்வாதம் சுரக்கும். ஈசாக்குக்கு எங்கே போய் அவன் தோண்டினாலும் தண்ணீர் சுரந்து வந்தது. பள்ளத்தாக்கில் வெட்டினாலும் சரி, பாலைவனத்தில் வெட்டினாலும் சரி, எங்கே வெட்டினாலும் தண்ணீர் சுரக்குது. என்ன காரணம்னா இவன் தனக்குள்ளே இருக்கிற அந்த ஊற்றை காத்து கொண்டான். தனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்றை அவன் காத்து கொண்டான். அந்த ஊற்றை நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னா எதை நம்ம விடணும்? வாக்குவாதத்தை விட்டுறணும். இன்னைக்கு குடும்பங்களில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னா இந்த வாக்குவாதத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, விடுறது கிடையாது. நீயா நானான்னு சொல்லி வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதுதான் என்ன செய்யுது? இந்த ஜீவ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்ற வாக்குவாதம் தூர்த்து போட்டு விடுகிறது. அதனால் ஈசாக்கு விட்டது போல நம்ம என்ன செய்யணும்? வாக்குவாதத்தை விடணும். வாக்குவாத விவாதம் எழும்பும்னு அதை விட்டு விட்டாதான் நம்ம பெயர்சபாவை பார்க்க முடியும், ரெகோபத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி வாக்குவாதத்தை விடும் பொழுது ஈசாக்கிடம் அந்த பகைவர்கள் சமாதானம் தேடி வந்தார்கள். கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே என்று சொல்லி வந்து அவன் கூட உடன்படிக்கை பண்ணாங்க, சமாதானம் பண்ணாங்க. அதனால் வாக்குவாதத்தை நீங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக யார் உங்களோட வாக்குவாதம் பண்ணுறாங்களோ அவங்க உங்களை தேடி வந்து சமாதான உடன்பாடு ஏற்படும், சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால் அந்த ஊற்றை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்றை நம்ம காத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்குடைய ஊற்றுகளுடைய பெயரெல்லாம் நமக்கு தெரியும். ஏசேக்குன்னா இப்போ நல்லா தெரியும், சித்னானா நல்லா தெரியும், ரெகோபோத்னா நல்லா தெரியும், பெயர்சபானா நல்லா தெரியும். இந்த எல்லா ஊற்றுகளோட பெயரும் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பெயரிடப்படாத சில ஊற்றுகள் வேதத்தில் இருக்குது. என்ன ஊற்றுகள்? இது போல் பெயர் இல்லாத சில ஊற்றுகள் வேதத்தில் இருக்குது. அதை நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் எல்லாரும் எடுத்துக்கங்க. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று, எல்லாரும் சொல்லுங்க, அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று எங்கேருந்து புறப்படுது? இருதயத்திலிருந்து. அதனால இருதயத்தை எல்லா காவலோடு நம்ம காத்துக்கொள்ளணும். எப்படியெல்லாம் நம்ம இருதயத்தை, நம்மளுடைய ஆவிய பாதுகாத்து கொள்ளணுமோ அப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். எல்லா காவலோடும் பாதுகாத்து கொள்ளணும். அப்படி காத்து கொள்ளணும் என்ன செய்யணும்? இந்த வாக்குவாதங்களெல்லாம் விடணும். விட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்?
இருதயத்தை காத்து கொள்ள முடியும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாழ்க்கைக்கு தேவையான ஜீவ ஊற்று இருதயத்துக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இருதயத்துக்குள்ளிருந்து அது புறப்படுகிறது. புறப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளை சுரக்க பண்ணுகிறது எதுனா இந்த இருதயமாகிய ஜீவ ஊற்று. இப்போ இன்னொரு ஊற்றை பார்ப்போம். இப்போ இந்த ஊற்று என்னது? ஜீவ ஊற்று. இது எங்கேருந்து வருது? இருதயம். அடுத்து இன்னொரு ஊற்று எங்க இருக்குன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. எல்லாரும் சொல்லுங்க, எது ஜீவ ஊற்று? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அங்க எது ஜீவ ஊற்றுன்னு பார்த்தோம்? இருதயம் ஜீவ ஊற்று. இங்க எது ஜீவ ஊற்று? வாய். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அதனாலதான் வாயை என்ன செய்யணும்? ரொம்ப காத்து கொள்ளணும். அதனாலதான் நிறைய வாயை பத்தி நிறைய பாஸ்ட் பேசுறாங்க. வாயை காத்து கொள்ளணும், சரியான வார்த்தைகளை பேசணும், தாறுமாறா பேசிடக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகளை பேசிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறைய சொல்றோம். ஏன்னா நீதிமானுடைய வாய் என்னது? ஜீவ ஊற்று. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அப்போ வாயை காத்து கொண்டா நம்மளை அது பூரண புருஷனாக என்ன செய்யும்? மாற்றம். நம்ம ஒரு தரமிக்க ஒரு ஆளாக இருக்கணும்னா அது வாயை காத்து கொள்ளுகிறதுல தான் இருக்குது. வாயை அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், அது ஒரு சுக்கான். அது ஒரு சுக்கான். அதை திருப்பினா வாழ்க்கை என்ன செய்யலாம்? திருப்பிடலாம். கப்பலை திருப்புறது போல இந்த நாவை சரியான பாதையில் நம்ம திருப்பினோம்னா மொத்த வாழ்க்கையையும் சரியான திசையில் திருப்பிடலாம். அதனால வாய் என்னது? ஜீவ ஊற்று. ஜீவ வார்த்தைகளை தான் நம்ம வாயில் என்ன செய்யணும்? பேசணும். இன்னொரு ஊற்று என்னன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. எது ஜீவ ஊற்று? ஞானவான்களுடைய போதகம். கர்த்தருடைய வார்த்தையை யார் பிரசங்கிக்கிறார்களோ, ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தை, நல்ல செய்தி உங்களுக்கு என்னது? ஜீவ ஊற்று. அதனாலதான் நல்ல தரமான செய்திகளை என்ன செய்யணும்? கேட்கணும். எல்லா செய்தியும் கேட்டக்கூடாது. யூடியூப்பை திறந்தோன்னா வர்றது எல்லாம் வரிசை என்ன செஞ்சிடக்கூடாது? கேட்டக்கூடாது. செலக்டிவாக கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை யார் சரியான விதத்தில் போதிக்கிறாங்களோ அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது அது என்னவா மாறுது? ஜீவ ஊற்றாக மாறுது. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பலவித பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணிகளுக்கு நாம தப்ப முடியும். எதனால தப்ப முடியும்? ஞானவான்களுடைய போதகத்தை கேட்கறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுனால அது ஜீவ ஊற்றா இருக்கிறது. இன்னொரு ஊற்று என்னன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அப்ப எதெல்லாம் ஜீவ ஊற்றா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்குது. அப்ப ஏற்கனவே இருதயம்தான் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்ப ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த போதகம் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அந்த போதகம் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை கொடுக்கும். அதனால மரண கண்ணிகளுக்கு நம்ம தப்பலாம். இன்னொரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. எல்லாரும் சொல்லுங்க, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. புத்தினா
என்ன வேர்டு இருக்குன்னா, நிறைய டிரான்ஸ்லேஷனில் அண்டர்ஸ்டாண்டிங், விவேகம், புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குன்னா லேர்னிங். புத்திக்கு பதிலாக என்ன வேர்டு இருக்கு? லேர்னிங். லேர்னிங்னா என்னது? கற்றுக்கொள்ளுதல். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது அது ஜீவ ஊற்று. அப்ப எத்தனை ஜீவ ஊற்று வருது பாருங்க. எத்தனை ஜீவ ஊற்று வருது? நிறைய வருதா? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுதல் ஜீவ ஊற்று. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 4:14. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இங்கொரு ஊற்றை பத்தி பேசுறார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர். இது என்ன ஊற்று? பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்க வாழ்க்கையில ஜீவ ஊற்று இருக்கணும், ஜீவ ஊற்று புறப்படணும். அப்படின்னா எதெல்லாம் ஜீவ ஊற்று? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். உங்க இருதயம் ஒரு ஜீவ ஊற்று. அடுத்தது நீதிமானுடைய வாய். உங்க வாய் ஒரு ஜீவ ஊற்று. அடுத்தது ஞானவான்களுடைய போதகம் ஒரு ஜீவ ஊற்று. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதல், அது ஒரு ஜீவ ஊற்று. அடுத்து புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. கற்றுக்கொள்ளுதல், கர்த்தருக்கு பயப்படுகிறத கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அது என்னது? அது ஒரு ஜீவ ஊற்று. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜீவ ஊற்று. இன்னொரு வசனம் சங்கீதம் 36:9. சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. போதும், எல்லாரும் சொல்லுங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. யார் இடத்துல? கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று எங்க இருக்குது? கர்த்தரிடத்துல இருக்கிற ஜீவ ஊற்று எந்தெந்த வழியா கடந்து வருது பாருங்க உங்க இருதயத்துக்கு. அது கர்த்தரிடத்திலிருந்து எங்க வருது? இருதயத்துக்கு வருது. உங்க வாய்க்குள்ள ஜீவ ஊற்று வருது. அந்த போதகத்தின் வழியா ஜீவ ஊற்று வருது. அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிறதன் வழியா ஜீவ ஊற்று வருது. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதன் வழியா ஜீவ ஊற்று வருது. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை பாடும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது ஜீவ ஊற்று புறப்படுகிறது. இதெல்லாம் என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. இந்த ஊற்றுக்கெல்லாம் ஏசேக்கு சித்துனா பெயர்சபான்னு பெயர் கொடுக்கப்படாத ஜீவ ஊற்றுது. எங்கேருந்து புறப்படுகிறது? நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறது, நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது புறப்படுகிறது. அப்ப இந்த ஊற்று எதோட சம்பந்தப்பட்டு இருக்குது? வாயோடும் இருதயத்தோடும். வாய்க்கும் இருதயத்துக்கும் நேரடியான கனெக்ஷன் இருக்குது. வாய்க்கு இருதயத்துக்கும் நேரடியான கனெக்ஷன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அப்ப வாய் வழியா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைய பேசணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த ஊற்று இருதயத்திலிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது, சுரக்க ஆரம்பிக்கிறது, உங்க வாழ்க்கை நிரப்ப ஆரம்பிக்கிறது, உங்க உள்ளத்திலிருந்து பாய்ந்தோட ஆரம்பிக்கிறது. அநேகரை அது ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது, அநேகரை அது போஷிக்கிறதாக இருக்கிறது. அதனால இந்த ஊற்றின் மேல நம்ம என்ன செய்யணும்? கவனத்தை செலுத்தணும். இப்போ ஊற்று அப்படின்னு ஒன்று இருந்தா என்ன இருக்கும்? ஊற்றுக்குள்ள என்ன இருக்கும்? தண்ணீர். அது சரி, தண்ணீர் எதுல இருந்து சுரக்கும்? ஊற்றுக்கண் எங்க இருந்து சுரக்கும்?
ஊற்றுக்கண். ஊற்றுக்குள்ள என்ன இருக்கும்? ஊற்றுக்கண். அந்த ஊற்றுக்கண்ல இருந்தா தண்ணீர் சுரக்கும். இப்ப எதெல்லாம் ஊற்றுக்கண்ணுன்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? 10வது வசனத்துல எதை பத்தி பேசுறாரு? வாய். வாயை பத்தி பேசுறாரு. 11வது வசனத்துல எதை சொல்றாரு? ஊற்றுக்கண். அப்ப ஊற்றுக்கண் எங்க இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க. ஊற்றுக்கண் எங்க இருக்கு? வாயில இருக்குது. நம்முடைய வாயில ஊற்று, ஜீவ ஊற்று இருக்குது. அந்த ஜீவ ஊற்று தண்ணீரை சுரக்கிற ஊற்றுக்கண் அதுவும் நம்ம வாயில தான் இருக்குது. அது என்னது? அதுதான் துதி. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அப்ப கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்க ஊற்றுக்கண் என்ன செய்யுது? சுரக்கிறது. கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்க ஊற்றுக்கண்கள் சுரக்க ஆரம்பித்து ஜீவ தண்ணீர், நல்ல தண்ணீரை, நன்மைகளை உங்க வாழ்க்கையில அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தரை நல்லா என்ன செய்யணும்? துதிக்கணும். கர்த்தர் நல்லா பாடணும். கர்த்தரை நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும். துதிக்க 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 உள்ள என்ன செய்யும்? சுரக்க ஆரம்பிக்கும். என்ன சுரக்கும்? ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர் சுரக்கும். நன்மைகள் உங்க வாழ்க்கையில சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப கர்த்தரை நம்ம நல்லா துதிக்கிறவர்களாக இருக்கணும். இப்ப ஒரு நாள் துதிச்சா போதுமா? ஒரு ஊற்று நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? தண்ணியை தினமும் என்ன செய்யணும்? எடுக்கணும். தண்ணியை தினமும் இறைக்க இறைக்கதான் உள்ள என்ன செய்யும்? ஊறும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். அப்ப நீங்க தினமும் கர்த்தரை துதித்தா தினமும் என்ன செய்யும்? உள்ள ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்றுக்கண் என்ன செய்யும்? ஜீவ தண்ணீரை சுரந்து கொண்டே இருக்கும். இப்ப துதிக்கிறத நிறுத்திட்டா ஊற்று என்ன செஞ்சிடும்? அடைக்கப்பட்டுரும். சுரக்கிறது நின்று போயிடும். அப்ப அந்த தண்ணி எப்படி இருக்கும்? இறைக்காத கிணத்துல பார்த்துருக்கீங்களா? தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? பாசி படந்து அந்த தண்ணி எதுக்குமே உதவாது. எதுவும் ஆடு மாடு கூட குடிக்க முடியாது. அந்த தண்ணிக்குள்ள எந்த உயிரினமும் உள்ள வாழ முடியாது. ஏன்னா அந்த தண்ணியில் இருக்க ஆக்சிஜனை ஃபுல்லாக அந்த பாசி எடுத்துரும். உள்ள ஒரு மீன் கூட இருக்க முடியாது. அது போல இருக்கிற தண்ணியில் மீனை போட்டிங்கன்னா மீன் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். அப்போ ஊற்றை காத்து கொள்ளுகிறது எதில் இருக்குதுன்னா கர்த்தரை துதிக்கிற துதியில் இருக்குது. கர்த்தரை உயர்த்துகிறதுல தான் உங்கள் ஊற்றை நீங்கள் என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். அப்போ இப்படியே தினமும் துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யும்? ஊற்று என்ன செய்யும்? சுரந்துக்கிட்டே இருக்கும். தினமும் ஜீவ தண்ணீர் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து நீங்கள் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு காரியம் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு ஊற்று திறக்கப்படும். இந்த ஊற்று, வாயில் இருக்கிற துதி என்ற ஊற்று தினமும் நீங்கள் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஊற்று உங்கள் வாழ்க்கையில் திறக்கும். அது என்ன ஊற்றுனா அதுதான் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். மகா ஆழத்தின், உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சில ஊற்றுகள் திறக்க ஆரம்பிக்கும். அது என்னன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்துவார். உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை வெளிப்படுத்துவார். உங்க ஆழத்தின் ஊற்று கண் ஒரு நாள் திறக்கும் பாருங்க. வாயால கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து துதிக்க என்ன நடக்குன்னா, இருதயத்திலிருந்து வெளிப்பாடுகள் தோன்ற ஆரம்பிக்கும். கர்த்தரை குறித்த ஆழமான வெளிப்பாடுகள். நான் ஆராதிக்கிற தேவன் யார், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். விசுவாசம் மலை போல எழும்ப ஆரம்பிக்கும். உங்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்க ஆவியின் கண்களில் பார்க்கும்படி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊற்று கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். திறக்கிறது மட்டும் இல்ல, அது என்ன செய்யும், பிளக்க ஆரம்பிக்கும். ஊற்று கண்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிளக்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊற்று கண்கள் பிளக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இங்க கர்த்தர் டேட் போட்டு எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. கர்த்தர் உங்களுக்கு இன்ன வயசுல, இன்ன மாதத்துல, இன்ன டேட்ல மகா ஆழத்தின் ஊற்று கண்களை திறக்க வைப்பார். நீங்க கர்த்தரை துதிக்க 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 கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறார். இந்த வயசுல இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு இந்த வயசுல, இந்த மாதத்துல, இந்த தேதியில ஆழத்தின் ஊற்று கண்கள் திறக்கும் தேதி போட்டு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நோவாவுக்கு 600ஆம். ஏன் இங்க வயதை கர்த்தர் குறிப்பிட்டு வச்சிருக்கிறார்? வயதை குறிப்பிடணும் அவசியம் இல்லையே. டேட்டை குறிப்பிடணும், மாதத்தை குறிப்பிடணும். ஆவியானவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆழத்தின் ஊற்று கண்கள் திறந்தனன்னு ஒரே வார்த்தையில எழுதி இருக்கலாம். ஆனா அவர் எப்படி எழுதி இருக்கிறார்? 600வது வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. ஊற்று கண்கள் பிளக்கும். இருதயத்திலிருந்து பிளந்து வரும் வெளிப்பாடுகள், பிளந்து வரும். கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகள் பிளந்து வரும். உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை காணும்படி ஊற்று கண்கள் பிளந்து வரும். இப்ப அதே நேரத்துல அட் ஏ டைம்ல ஒண்ணு நடக்குது. என்னன்னா, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. மதகுகளை கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு நேராக மதகுகள் திறக்கப்படும். உங்க குடும்பத்துக்கு நேராக, உங்க வேலைக்கு நேராக, உங்க தொழிலுக்கு நேராக, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நேராக இதுவரை திறக்காத வானத்தின் மதகுகள்லாம் திறக்கப்படும். வானத்தின் மதகுகளை திறப்பார். எப்போ உங்க இருதயத்துல ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்க ஆரம்பிக்கிறதோ அந்த வினாடியே வானத்தின் மதகுகளையும் கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்னது? கர்த்தரை துதிக்கிறத நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு வேணா சூழ்நிலை ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை துதிக்கிறத நிறுத்திடாதீங்க. சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன நடக்க போகுது, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், என்ன நடக்க போகுது, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்காக ஒரு தேதியை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார்.
உங்களுடைய ஆழத்தின் ஊற்றுக்கண்களை திறக்கும்படி ஒரு வயதையும் ஒரு ஆண்டையும் ஒரு தேதியையும் ஒரு மாதத்தையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் உங்க வாய் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். துதிக்க 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 தான் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கும். வானத்தின் மதகுகளும் உங்களுக்கு நேராக திறக்கப்படும். இப்போ என்ன நடக்குது பாருங்க, 12வது வசனம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 17வது வசனம் பாருங்க. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியில் உண்டான போது ஜலம் பெருகி என்ன செஞ்சதான்? பேழையை கிளம்ப பண்ணிற்று. தரையில் இருந்த பேழை இப்போ எங்க மிதக்க ஆரம்பிக்குது, பூமிக்கு மேலே வருது, பேழை மேலே வருது. நீங்கள் அநேகர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கீழேயே இருக்கிறேன், என் வாழ்க்கை கீழேயே இருக்குது, என் தொழில் கீழேயே இருக்குது, என் குடும்பம் கீழேயே இருக்குது, நாங்கள் என்னைக்கு மேலே வரப்போகிறோம் அநேகர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த வானத்தின் மதகுகள் திறக்கும் பொழுது, ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்ற பேழையை அது பூமியிலிருந்து மேலே உயர்த்தும். மேலே உயர்த்தும் ஒரு ஆசீர்வாத பிரளயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும், வெளிப்பாடுகள் வரும். அப்போ ஒரு பிரளயம், ஆசீர்வாத பிரளயம் வரும். சாதா பிரளயம் இல்லை, பிரளயம் கிடையாது, ஆசீர்வாத பிரளயம். அந்த பிரளயம் வரும் பொழுது உங்க குடும்பம் என்கிற பேழை பூமியிலிருந்து இதுவரைக்கும் தரையில் உட்கார்ந்துருந்தது, நகர முடியாமல் தரை தட்டி உட்கார்ந்துருந்தது. இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்குது? தரையிலிருந்து மேலே எழும்புகிறது. மேலே எழும்பி 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 பூமிக்கு மேலே மிதக்கிறது, உயரத்தில் மிதக்கிறது. கர்த்தர் மேலே கொண்டு வருவார், உங்க குடும்பத்தை மேலே கொண்டு வருவார், உங்க தொழிலை நிச்சயமா மேலே கொண்டு வருவார். ஒரு தேதியை கர்த்தர் குறிச்சிருக்கிறாருங்க, நிச்சயமா நடக்குங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. 8வது அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இப்போ பேழை என்ன செஞ்சது? பூமியில் மிதந்து 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 எங்கே போயிடுச்சு? மலை மேலே போயிடுச்சு. மலை மேலே போய் பேழை தங்கிடுச்சு. உங்கள் பேழை கர்த்தர் மேலே உயர்த்துவார், மலை மேலே தங்க வைப்பார், மேலே கொண்டு வருவார். உயரத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார். அதுக்கு ஒரு தேதியை கர்த்தர் வச்சிருக்கிறார், அதுக்கென்று ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். இதில் என்ன இருக்கு? 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் பேழை மலை மேலே தங்கும், மலை மேலே உயரும், மலைக்கு மேலே கர்த்தர் கொண்டு போவார். அரராத் அப்படின்னா என்ன அர்த்தமா? சாபம் தலைகீழாக திருப்பப்பட்டதுன்னு அர்த்தம். சாபம் ஆசீர்வாதமாக திருப்பப்பட்டதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீங்க சந்தித்த எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் தலைகளாக மாற்றுவார். எல்லா கீழான சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகளாக மாற்றுவார். கடனை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், நெருக்கடியை மாற்றுவார். எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளையும் கர்த்தர் தலைகளாக மாற்றி உங்களை மலை மேல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். அப்படி நிறுத்தும் பொழுது எல்லா கண்களும் உங்களை நோக்கி பார்க்கும். பூமியில் இருக்கிற கண்கள் எல்லாம் உங்களை நோக்கி பார்க்கும். யாரெல்லாம் உங்களை ஏளனமா பேசினாங்களோ, யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ, அவங்களெல்லாம் அண்ணார்ந்து பார்ப்பாங்க. அண்ணார்ந்து பார்க்கிற உயரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அது எதில் ஆரம்பிக்குதுன்னா துதியில் ஆரம்பிக்குது. கர்த்தரை உயர்த்துகிற துதியில் ஆரம்பிக்குது. துதியில் நீங்கள் ஆரம்பிக்க துதிக்க 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 உங்களுடைய ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளக்க ஆரம்பிக்கும், வானத்தின் மதகுகள் திறக்க ஆரம்பிக்கும், பிரளயம் உண்டாகும், ஆசீர்வாத பிரளயம் உண்டாகும். அது உங்கள் பேழையை கொண்டு போய் மலை மேலே கொண்டு போய் நிறுத்தும், உங்கள் குடும்பத்தை மலை மேலே நிறுத்தும். இப்போ என்னுடைய குடும்பம் எப்போ சிஸ்டர் மேலே வரும்?
அது எந்த வருஷம் நமக்கு தெரியாது. எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதி கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். இப்போ என்னோட பேழை போய் மலை மேலே தங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் சிஸ்டர்? என்ன செய்யணும்? பேழைன்னு ஒன்று இருந்தால் தான் அது என்ன செய்யும்? மலைக்கு போகும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? பேழையை உண்டு பண்ணணும். உங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு பேழையை என்ன செய்யணும்? உருவாக்கணும். பேழைன்னு ஒன்று என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். பேழையே இல்லைன்னா அது எங்கே மலைக்கு போகும்? அப்போ என்ன வேணும்? பேழை வேணும். பேழையை எப்படி கட்டுவது? எப்படி கட்டுறது பேழையை? 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம், 3 ஃப்ளோர் கட்டணும். கொப்பேர் மரத்தால் கட்டணும். மேலே ஒரே ஒரு ஜன்னல் வைக்கணும். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். பேழை எப்படி கட்டணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார்? சொல்லியிருக்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பேழையை எப்படி கட்டுவது? நம்ம போய் ஒரு மரத்தை வெட்டிட்டு வர முடியுமா? கொப்பேர் மரத்தை வெட்ட முடியுமா? மரமே இல்லை. ஒரு அது என்ன வேப்ப மரம் கூட என்ன செய்யலை, நமக்கு கிடைக்காது. அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பேழையை நாம் உண்டு பண்ணுவது? வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நோவா ஒரு ரட்சிப்பின் பேழையை உண்டு பண்ணினான். எப்போ உண்டு பண்ணினானா? எப்படி உண்டு பண்ணினானா? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே. பேழையை கட்டுறதுக்கு கொப்பேர் மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மழையவே பார்க்கல. மழை எப்படி இருக்குன்னே தெரியாது. மழையை என்ன செய்யல, இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த மழை பெருவெள்ளமா வரும், பெரிய ஜல பிரளயம் வரப்போகுது, அதுல எல்லாம் உலகமே என்ன செய்ய போகுது? அழிய போகுது. எல்லா உயிர்களும், எல்லா பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் அவ்வளவு பேரையும் நான் அழிக்க போறேன். உன் குடும்பத்தை மட்டும் நான் ரட்சிக்கணும்னா நீ ஒரு பேழையை என்ன செய்யணும்? உனக்கு உண்டு பண்ணணும். அப்படின்னா அதை முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் சொன்னது போல ஒரு பெருமழை வரும், அதனால ஒரு பேழையை நான் என்ன செய்ய போறேன்? உண்டு பண்ண போறேன். என் குடும்பத்துக்காக ஒரு பேழையை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். தற்காலத்தில் காணாதவைகள். இப்போ சூழ்நிலையில் நம்ம பார்க்கலனாலும் எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய மகிமை காத்திருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய நன்மை நிச்சயமாகவே காத்திருக்கிறது என்று சொல்லி விசுவாச அடி எடுத்து வைக்கணும். விசுவாச முயற்சி எடுக்கணும். விசுவாசத்தில் அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தேவனுடைய வார்த்தைகளை அவன் பெற்றான். பேழை உண்டு பண்ணு என்று சொன்ன அந்த வார்த்தையை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இப்போ நம்மளை என்ன செய்யணும்? பேழையை உண்டு பண்ணணும். எப்படி பேழை உண்டு பண்ணுவது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி
அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழை நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். 21வது வசனம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். நோவா, எல்லாரும் சொல்லுங்க, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். இதுதாங்க பேழை கட்டுறது. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு பேழையை, ரட்சிப்பின் பேழையை எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா, நோவா அப்படியே செய்தான். கர்த்தர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ இம்மி அளவு பிசகாமல் அப்படியே கீழ்ப்படிவது தான் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்கு மேலே கொண்டு வரத்துக்கான பேழை எதுனா, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% அப்படியே கீழ்ப்படுகிறது. அதுதான் என்னது? பேழை. அந்த கீழ்ப்படிதல் தான் உங்களை உயர்த்த போகுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நீங்க கீழ்ப்படியும் போது அதுதான் உங்க குடும்பத்தை மேலே கொண்டு வர போகிறது. நோவா அப்படியே செய்தான். இது எவ்வளவு கஷ்டமான வேலை பாருங்க. ஒரு பேழை செய்வது அப்படின்னா எவ்வளவு நீளம்? 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். அதில் 3 ஃப்ளோர் கட்டணும். இல்லை ஆண்டவரை, என்னால் முடியாது. நீங்கள் ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுக்குறீங்க, எனக்கு இதுக்கு என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. கொஞ்சம் என்ன செய்யுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய வேலை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி ஒரு ஜூவையே உள்ளே கொண்டு வரணுன்றீங்க. அதுக்கு இவ்வளோ இந்த எல்லா மிருகங்களுக்கும் போஜன பதார்த்தத்தை ஆயத்தப்படுத்தணுன்றீங்க. 3 ஃப்ளோர்லாம் என்னால் கட்ட முடியாது ஆண்டவரே. 1 ஃப்ளோர் வேணால் கட்டுறேன். என் பலத்துக்கு அவ்வளோதான் முடியும். என்னால் இது மட்டும்தான் செய்ய முடியும். 1 ஃப்ளோர் வேணால் கட்டுவேன். என்னால் 3 ஃப்ளோர் கட்ட முடியாது. என்னால் 300 முழம் நீளத்துக்கு கட்ட முடியாது. அவ்வளோ மரத்தை நான் போய் வெட்டிட்டு வந்து காய வச்சு இவ்வளோ பெரிய பேழையை நான் செய்யணுமா? ரொம்ப ரொம்ப இது கஷ்டம் ஆண்டவரே. இந்த காரியத்தை செய்கிறத மட்டும் எனக்கு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இதை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. என்னால் இந்த சினிமாவை மட்டும் விட முடியாது. என்னால் இந்த சீரியலை மட்டும் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. என்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் விடவே முடியாது ஆண்டவரே. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப உயிரை போல என்னை நேசிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியாது, இந்த காதலை விட முடியாது, இதை விட முடியாது, இந்த பாரம்பரிய பழக்கத்தை விட முடியாது. இது எங்கள் தாத்தா பாட்டன் பூட்டன் காலத்திலேருந்து நாங்கள் இதை என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதை விட சொல்கிறீங்களே ஆண்டவரே, இதை மட்டும் என்னால் விட முடியாது. நீங்கள் வேறு என்ன சொன்னாலும் நான் என்ன செஞ்சிடறேன். ஆனால் இதை மட்டும் விட முடியாது. அப்படி விட முடியாத ஒன்று இருக்குது பாருங்க. அதை என்ன செஞ்சாகணும், கர்த்தருக்காக. கர்த்தர் சொல்லும் பொழுது விட்டாகணும். கீழ்ப்படினா கர்த்தர் சொல்லும் பொழுது கீழ்ப்படிஞ்சாகணும். 100க்கு 100 அப்படியே கீழ்ப்படினா. அதுதாங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கட்டுற ரட்சிப்பின் பேழை. இப்போ சொந்த பந்தங்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம சாதி என்ன, நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம குலசாமி என்ன, அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி போயிட்டியே. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம விசுவாசி சொன்னாங்க, எல்லாரும் சொல்கிறாங்கம்மா இப்படி போயிட்டியம்மா, நீ இப்படி போயிட்டியே, நம்ம சாமியெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே, நம்ம குலசாமி நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு, குலதெய்வத்துக்கு பண்ணுற ஆராதனையெல்லாம் விட்டுட்டு, நம்ம போய் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம், எப்படியெல்லாம் பொங்கல் வச்சோம், எப்படியெல்லாம் கடா வெட்டினோம்,
அதெல்லாம் அந்த சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி போய் சபைக்கு போறியேன்னு சொல்கிறாங்கம்மா. ஆனால் ஏசப்பா எனக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாருமா, அதனால் எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேம்மா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை யார் என்ன கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல, என்ன நல்லது கெட்டதுக்கு சேர்த்தாலும் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேம்மா. எனக்கு ஏசப்பா தான் முக்கியம். ஏசப்பாட்ட வந்துட்டேன். எனக்கு நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. இது வரைக்கும் வராத பணம்லாம் வந்துருக்குது. கடனெல்லாம் ஏசப்பா அடைச்சிருக்கிறாரு. நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவ்வளோ அருமையாக சாட்சி சொன்னாங்க. 100க்கு 100 கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அப்படியே கீழ்ப்படியும். நோவா அப்படியே செய்தான். எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்க. ஒரு தனி மனுஷன்ட்ட தான் சொல்கிறார், ஒரு நோவா கிட்ட தான் சொல்கிறாரு பேழையை உண்டாக்குன்னு சொல்லி. ஒரே ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்கிறார். இப்போ இவன் என்ன செய்யணும்? காட்டில் போய் மரத்தை வெட்டணும், மரத்தை காய வைக்கணும், மரத்தை அறுக்கணும். ஒரு ஆளால் செய்ய முடியுமா? அப்போ அடுத்து இவன் என்ன செஞ்சுருப்பான்? தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தியிருப்பான். பிள்ளைகளுக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளை நடத்தணும். பிள்ளைகள் நம்பினாதான் பிள்ளைகள் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒத்துழைத்திருப்பாங்க. குடும்பத்தை ஆயத்த பண்ணான், குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். குடும்பத்துக்கு சத்தியத்தை சொன்னான். எப்பா பெருமழை வரப்போகிறது, கர்த்தர் பூமியை அழிக்கப் போகிறார், நம்ம குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற போகிறார், குடும்பத்துக்கு பேழை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னேன்னு குடும்பமாக இறங்கி என்ன செஞ்சாங்க? வேலை செய்தாங்க. குடும்பமாக பேழையை கட்டினாங்க. அப்படி கட்டும் பொழுது எவ்வளவு பரியாசங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பேழையை கட்டும் பொழுது அந்த ஊர் ஜனங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? நோவாவை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. ஐயோ இந்த கிழவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பைத்தியம் பிடிச்சி போச்சு, மழையே இல்லை, எல்லாம் காஞ்சு கிடக்கு. மழைன்னு ஒன்று வருமா? அது எப்படி இருக்கும்? என்ன இவ்வளோ தண்ணி வருமா? பூமியெல்லாம் நிறைஞ்சிருமா? பேழை மிதக்குமா? என்ன இந்த ஆளு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான்? இந்த ஆளுக்கு என்ன ஆகி போச்சு? மூளை குழம்பி போச்சு. நமக்கு விட வேண்டியது காரியத்தை விட சொல்கிறது அது ஒரு பக்கம் கஷ்டம். ஐயோ ஆண்டவரே, 4 பேர் என்னை 4 விதமாக பேசுவாங்களே, அதை என்னால் என்ன செய்ய முடியாது? தாங்கிக்க முடியாது. என்னை பார்த்து பைத்தியன்னு சொல்லுவாங்க. இவன் சர்ச்சுக்கு போகிறா, இவ பைத்தியக்காரி, பேகை தூக்கிட்டு தோளில் மாட்டிக்கிட்டு அவள் பாட்டுக்கு வருஷ கணக்காக போயிட்டுருக்குறா. ஒன்றும் நடக்கலை, எல்லாரும் பேசுகிறாங்க, பைத்தியன்னு சொல்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அதுதான் தேவ பலன். இன்னொரு வசனம் சொல்லுது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பிரசங்கம் எப்படி தோன்றுமா? மக்களுக்கு பைத்தியம் போல தோணுமா, பைத்தியக்காரத்தனமாக தோன்றுமா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் ஆவிக்குரியவைகளை மற்றவர்களால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். இன்னைக்கு பைத்தியம் மாதிரி தெரியும் ஜனங்களுக்கு. நம்ம நடவடிக்கை, நம்ம செயல்பாடு, நம்ம எடுக்கிற முடிவுகள், என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, பைத்தியக்காரத்தனமான முடிவாக இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு அது அப்படி தெரியும். ஆனால் ஒரு நாளானது அதை விளங்க பண்ணும். சரியான முடிவை நம்ம எடுத்திருக்கோன்றத நாளானது விளங்க பண்ணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உலகத்தின் கண்களுக்கு வேணா பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா ஒரு நாள் உங்களை கர்த்தர் உயர்த்தும் பொழுது அது நீங்க சரியான முடிவை எடுத்திருக்கீங்கன்னு ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அப்ப பேழை என்ன செய்யணும்? கட்டணும். நம்ம குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நோவா ஒரு ரட்சிப்பின் பேழையை கட்டினது போல என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அப்போ சில நிந்தைகள் வரும், சில அவமானங்கள் வரதான் செய்யும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியும் பொழுது
உலகத்தாரிடமிருந்து நம்முடைய சொந்த பந்தங்களிடமிருந்து எல்லாம் சில விமர்சனங்கள் வரும். இப்போ நோவா போய் கர்த்தர்ட்ட, ஐயோ இந்த ஊர் ஜனங்க என்னை பார்த்து சிரிப்பாங்களே ஆண்டவரே, இப்படி ஒரு வேலை எனக்கு சொல்லியிருக்கீங்களே, நான் பேழை கட்டினேன்னா எல்லாரும் வந்து என்னை பரியாசம் பண்ணுவாங்களேன்னு நோவா அன்னைக்கு அந்த விமர்சனங்களுக்கு பயந்துருந்தா அவன் குடும்பத்தை அவன் என்ன செஞ்சுருக்க முடியாது, காப்பாற்றி இருக்க முடியாது. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் சில விமர்சனங்களை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. விமர்சனங்கள் வரும், கேலிகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக நம்ம குடும்பம் மலை மேலே உயர்த்தப்படும், மலை மேலே உயர்த்தப்படும். இப்போ எல்லாரும் பேழைக்குள்ளே போயிட்டாங்க. 8வது வசனம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்கு உட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. இப்போ எல்லாத்தையும் பேழைக்கு நோவா கொண்டு வர்றார். எல்லா மிருகங்கள் ஜோடு ஜோடாக வருது. இவங்க ஃபேமிலியும் போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் தேவையான போஜன பதார்த்தம் அத்தனையும் ஆயத்தப்படுத்தணும். அத்தனை மிருகங்களுக்கும் என்ன ஆயத்தப்படுத்தணும், சாப்பாடு ஆயத்தப்படுத்தணும். இவங்களுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்தணும். ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப கடினமான வேலை. ஆனால் எல்லாவற்றையும் நோவா செய்து முடித்தான். இப்போ எல்லாரும் பேழைக்குள்ளே போயாச்சு. எத்தனை நாள் கழித்து பூமியின் மேலே ஜலப்பிரளயம் வருதான் பாருங்க, 7 நாள் சென்ற பின்பு. இப்போ பேழைக்குள்ளே போய் 7 நாள் எல்லாம் உள்ளே அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க, ஒரே கச்ச கச்ச கச்சன்னு உள்ள காற்றும் இல்லாமல் ஒரே ஒரு ஜன்னல் தான் வைக்க சொல்லியிருக்கிறாரு. மிருகங்கள்லாம் கச்ச கச்சன்னு சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். கதவை அடைச்சாச்சு. 7 நாள் என்ன வரல, மழை இன்னும் பெய்ய ஆரம்பிக்கல. அப்போ சுற்றி இருந்தவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பயங்கரமாக பேசியிருப்பாங்க, பயங்கரமாக பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஐயோ இந்த குடும்பம் எல்லாம் இப்படி போய் உள்ளே உட்காந்துருக்குது, பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதுங்களுக்கு அவ்வளோதான் அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் உள்ள துதி மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. உள்ளே உட்காந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. குடும்பமாக கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. மழை வருமா வராதா தெரியாது, எதுவுமே தெரியல. உள்ள ஒரே புழுக்கமாக இருக்குது, மிருகங்களோட சத்தம். அதன் மத்தியில் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திற உண்டன. உள்ள இருக்கிறாங்க, ஊற்றுக்கண்கள் பிளக்குது, வானத்தின் மதகுகள் திறக்குது. எதுவுமே உங்களுக்கு தெரியல, ஆனால் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. துதித்து கொண்டே நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு நாள் உங்களுடைய ஊற்றுக்கண்கள் திறக்கும், வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். அப்போ என்ன நடக்குது பாருங்க, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. உள்ள இருக்கிறாங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்குது, அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்குது. என்னன்னு நல்லா கவனிச்சா பேழை மிதக்க ஆரம்பித்து விட்டது. அது வரைக்கும் தரையில் இருந்த பேழை எப்போ மிதந்ததுன்னு தெரில, ஆனால் அவங்களால அதை உணர முடிந்தது. பேழை மிதக்கிறத உள்ளே இருக்கிறவங்களால உணர முடிந்தது. துதித்து கொண்டே இருந்தால் நீங்கள் மேலே வரதை நீங்கள் உணருவீங்க. நான் மேலே வந்துக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறார், என்னால் இப்போ நல்லா உணர முடியுது. முன்ன இருந்ததை விட நான் மாறி இருக்கேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறி இருக்கு, என் பொருளாதாரம் மாறி இருக்குது, என் குடும்ப சூழ்நிலை மாறி இருக்கிறது அப்படின்றத உணர வைப்பார். உலகத்திலேயே ரொம்ப சொகுசான பயணம் எதுனா கப்பல் பயணம் தானா. ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, இது எல்லாவற்றில் காட்டிலும் ரொம்ப சொகுசான பயணம் எதுனா கப்பல் பயணம் தானா.
இப்போ உள்ளே இருக்கிறாங்க, துதித்து 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 அப்படியே தேவ பிரசன்னத்தில் இப்போ சொகுசாக என்ன பண்ணிட்டாங்க, மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ பிரசன்னம் நிரம்ப 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 அப்படியே அந்த தண்ணீர் என்ன செய்யுது, தாளாட்டுது. போட் என்ன செய்யுது, பேழை என்ன செய்யுது, மிதக்குது. மிதக்கிறது நல்லா தெரியுது, அப்படியே அப்படியே மிதக்கிறது. இப்போ உள்ளே இருந்து என்ன பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. 7 நாள் உள்ளே இருந்த வரைக்கும் தரையில் இருந்த வரைக்கும் பயங்கர நெருக்கம், புழுக்கம், பயங்கர சத்தம். இப்போ சுற்றிலும் தண்ணீர் அப்படியே குழு குழு குழுன்னு இருக்குது, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்குது. கர்த்தர் உயர்த்தும் பொழுது அதை நீங்கள் உணருவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழ்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வாழ்வான்னு வாழ்கிறாங்க. வாழ வைப்பார், உங்களை என்ஜாய் பண்ணி வாழ வைப்பார். உங்கள் நெருக்கம் இடுக்கம் எல்லாவற்றையும் மாற்றி அந்த எப்படி பேழைய தாளாட்டுற மாதிரி இருக்கும் அது போல் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வைப்பார். ஆனால் பேழை கட்டும் பொழுது கஷ்டமாக இருக்கும். பேழையை எப்படி கட்டினானா, ட்ரை லேண்டில் கட்டினானா. நோவா கட்டும் பொழுது எங்கே கட்டுறான், ட்ரை லேண்டு, தரையெல்லாம் காஞ்சு கிடக்கு, பூமியே காஞ்சு தீஞ்சு போய் கிடக்குது. அந்த சூழ்நிலையில் பேழையை கட்டுறான். மழை வருமா வராதான்னு தெரியாது, வெள்ளம் வருமானு தெரியாது, வெள்ளம் எப்படி இருக்குன்னு தெரியாது. பெருவெள்ளத்தை இவன் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இப்போ நமக்கு தெரியும், சென்னை மக்களுக்கெல்லாம் தெரியும் வெள்ளம்னா இப்போ என்ன செஞ்சிருவாங்க, அலர்ட் ஆகிடுவாங்க. நமக்கும் வெள்ளம்னா ஓ இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தெரியும். சுனாமி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சுனாமின்னு ஒன்று எப்படி இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ சுனாமினாவே என்ன செஞ்சிடணும், ரொம்ப அலர்ட் ஆயிடணும். அப்போ அது வரைக்கும் வெள்ளம் எப்படி இருக்குன்னே தெரியாது. சூழ்நிலையே பார்க்காம எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியாத சூழ்நிலையில் பேழையை கட்டுறான். ஆனால் அவனுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இதன் மத்தியில் தற்கால சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெருவெள்ளம் வரும். ஆசீர்வாத பெருவெள்ளம், அது சாதா பெருவெள்ளம், ஆசீர்வாத பெருவெள்ளம் நிச்சயமாக வரும். நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவுகள் தானே, நாளானது அதை விளங்க பண்ணும். ஒரு டேட் வரும் பாருங்க, ஒரு ஏஜ் உங்களுக்கு வரும் பாருங்க, ஒரு மாதம் ஒரு தேதி வரும் பொழுது அந்த நாள் விளங்கப்படும். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சீங்க, நீங்க சரியான முடிவுகளை எடுத்திருக்கீங்கன்னு ஊராரெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இயேசுவை தேடி போனாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. அப்போ ஏதோ போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, வருஷம் ஓடி போச்சு. இப்போ பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்காங்களே, நம்மளும் போயிருக்கலாம் போல இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், போகாமல் விட்டுட்டோமே, இப்போ நல்லா இருக்கிறாங்களே. ஒரு கர்த்தர் ஒரு நாள் சொல்ல வைப்பார், ஒரு நாளை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். இப்போ உள்ள எல்லாரும் அப்படியே சொகுசாக என்ன செய்கிறாங்க, பேழை அப்படியே மிதந்து கொண்டு இருக்குது. பேழை இவங்களை என்ன செய்யுது, தாளாட்டி கொண்டே இருக்கிறது. இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க, இப்போ இன்னொரு சேஞ்ச் நடக்குது. எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க, இப்போ தாளாட்டுறது நின்றுச்சு. இப்போ இன்னும் கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இன்னும் குளுகுளுன்னு இருக்கு, ரொம்ப ஹையாக எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ போய் மேல் தட்டை திறந்து பார்க்குறாங்க. மேலே போய் ஃப்ளோரில் பார்த்தா மேகம் பக்கத்தில் இருக்குது, வானம் பக்கத்தில் இருக்குது, பரலோகம் பக்கத்தில் வந்துருச்சு. பூமியிலேருந்து எங்கே போயிட்டாங்க, பரலோகம் பக்கத்தில் இருக்குது, பூமி பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ பேழை மலை மேலே தங்கிருச்சு, பூமியிலேருந்து ரொம்ப உயரத்துக்கு வந்துருச்சு, பிரச்சனையிலேருந்து ரொம்ப உயரத்துக்கு மேலே வந்துருச்சு. பூமிக்குரிய போராட்டங்கள் நெருக்கடிகள் இது எல்லாவற்றிலிருந்து ரொம்ப உயரத்துக்கு பேழை வந்துருச்சு. இப்போ பார்த்தா அண்ணாந்து பார்த்தா மேகம் பக்கத்தில், கை கெட்டுற தூரத்தில் மேகம் இருக்குது. பரலோகம் அவ்வளவு பக்கத்தில் வந்துடும். பரலோகத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். வானம் உங்களுக்கு திறக்கப்பட்டு மதைகள் திறக்கப்படும் போது நீங்களும் பரலோகமும் ஒரே இடத்துல இருப்பீங்க, ஒரே இடத்துல இருப்பீங்க. பூமி உங்களுக்கு தூரமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் பேழையை அவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். உங்கள் குடும்பத்தை மலை மேலே நிறுத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார், கண்மலையின் மேலே உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். இன்றைக்கு ஒன்றும் நடக்கலையே,
சிஸ்டர் நாங்கள் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கோமே, ஆனால் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்குற எதுவுமே நடக்கலையே, எங்கள் வாழ்க்கை இப்படியே ஓடிடுமா, இப்படியே என் காலம் கழிஞ்சிருமான்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். என்ன நெகட்டிவான சூழ்நிலை மத்தியிலும், எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியிலும், எப்படி அந்த வறட்சியின் மத்தியில் ட்ரை லேண்டில் நோவா பேழையை கட்டினது போல எதிர்மறையான சூழ்நிலை ஹல்லேலூயா. ஓகே, நெருக்கடியான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தரை தொடர்ந்து துதித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாய் ஜீவ ஊற்று, உங்கள் வாய் ஒரு ஜீவ ஊற்று, உங்கள் இருதயம் ஜீவ ஊற்று. கர்த்தரை துதிக்கிறத நிறுத்திடாதீங்க. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் விடாதீங்க. துதித்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஒரு நாள் வரும். துதிக்க துதிக்க உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தின் ஊற்று கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வீங்க. உங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஒரு ஆசீர்வாத பிரளயம், ஜல பிரளயம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது உங்கள் குடும்பத்தை மலை மேலே கொண்டு போய் நிறுத்தும். உங்களை கண்மலையின் மேலே நிறுத்தும். உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். சரியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற அந்த ஏஜ், அந்த மாதம், அந்த தேதி வரும் பொழுது நாளானது அதை விளங்க பண்ணும். எழுமி நிற்போம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்போம். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல விடுதலையோட நம்ம துதிக்கலாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாய் ஒரு ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று